வண்டி கட்டி பறந்தேன். தமிழில் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஃபுல் ஸ்க்ரீன் அவிப்ளேயர் டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஓகே, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அவிப்ளேயர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட் அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் ஃபைலாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் ஜிப் ஃபைலாக இருக்கும், அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டை நம்மளோட ஃபோனில் வந்து ஆட் பண்ணணும், அதாவது அவிப்ளேயரில் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிப்ளேயர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி பாட்ஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது இருக்குது பாருங்கள். இந்த பாட்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஏரோ மார்க் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணவுடனே டேரெக்டாக உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கேலரியில் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் ஃபைலை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போயிட்டு அந்த டெம்ப்ளேட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா 193 டியூடெக் தமிழ் அப்படின்னு சொல்லி டாட்டுக்கு அப்புறம் VIZ இருக்கும். இது எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் டச் பண்ணவுடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து லோட் ஆகிடுச்சு. லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட டெம்ப்ளேட் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் PNGs எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். குட்டி பாட்ஸ் ஐக்கான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே செகண்டாக இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களோட கேலரியில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஒரு நேச்சுரல் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணாதான் செம்மையாக இருக்கும். எந்த ஒரு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணாலும் அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மட்டும்தான் இந்த டெம்ப்ளேட்டில் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் சைஸ்க்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ அகைன் பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் பிளர் எஃபெக்ட்டுக்கு கீழே இமேஜ் 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், அதில் கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ், தென் உங்களோட கேலரியிலேருந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ஹீரோயின் யார் ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ முக்கியமாக 1:1 ரேஷியோவில் இருக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக பார்டருக்குள்ளே செட் ஆகும். ஸோ நான் அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டேன். அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் 2 அப்படின்னு கொடுத்துருப்பேன். சேம் அதுலேயுமே போயிட்டு ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஸோ அந்த இமேஜுமே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ டாப்பில் ஒன்று, பாட்டமில் ஒன்று, மொத்தமாக 2 இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் என்ன பண்ணுங்கள், பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து டச் பண்ணிவிட்டு ஜென்ரல் போங்க. ஜென்ரலில் விசிபிளில் குட்டி டப்பா இருக்கும். ஸோ பாட்ஸ் இருக்கும், அது வந்து டிக் பண்ணாமல் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான பார்டர் வந்து எனேபிள் ஆகிடும். தென் அதே மாதிரி இமேஜ் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயுமே ஜென்ரல் போயிட்டு விசிபிள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் இமேஜஸ்க்கு இந்த மாதிரி பார்டர் வந்து எனேபிள் ஆகிடும். தென் என்ன பண்ணுங்கள், அகைன் பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி ஒரு நேமில் ஒரு இமேஜ் இருக்கும் கம்போசிஷன் 1க்கு மேலே. ஸோ அதையுமே டச் பண்ணிவிட்டு ஜென்ரல் போயிட்டு விசிபிள் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பார்டரும் வந்து எனேபிள் ஆகிடும். இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே வந்து கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் எனேபிள் மட்டும்தான் பண்ணணும். தென் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 2ல் வந்து ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், கஸ்டம் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சாங் வச்சு எடிட் பண்ணுறீங்களோ அந்த சாங்குக்கான PNGயை நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய சாங் பார்த்தீங்கன்னா தட்டான். ஸோ இந்த ஃபைல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பாட்டமில் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி லோகோ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இருந்துச்சு, இன்ஸ்டாவில் பேஜ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் 3லே இன்னும் ஒரு இமேஜ் கடைசியாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இமேஜை டச் பண்ணிங்கன்னா அது டாப் சைடில் ரைட் சைடில் வரும். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே லோகோ ஆட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அந்த லோகோவை அங்கே ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்ஸ்டா பேஜ் மட்டும் தான் வச்சுருக்கீங்கன்னா அகைன் அந்த இடத்துலையும் ஒரு இன்ஸ்டா பேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது லோகோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஃபுல்லாகவே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதில் க்ளோ ஆகுது இல்லையா, பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலரில் வந்து க்ளோ ஆகிட்டு இருக்கும். அந்த கலரை வந்து எப்படி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். பிளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரல் கீழே அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்கும். ஸோ அந்த கலரை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலராக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி க்ளோ வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் டெக்ஸ்ட் எல்லாமே க்ளோ ஆகும். ஸோ இப்போ நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கனாலே ப்ளூ கலரில் க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போது டவுன்லோட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் அப்படின்ற இடத்துல 1080யும் வீடியோ ஹைட் அப்படின்ற இடத்துல 2340 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ உங்களோட கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் சேவ் ஆகிடும். ஸோ தென் நீங்கள் எடுத்து உங்களோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இமேஜ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பிக்சாட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை 1:1 ரேஷியோவாக கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை உங்களோட கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய கிராப் ஆப்ஷன் போங்க. ஸோ கிராப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்லி உங்களுக்கு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்கொயர் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ 1:1 ரேஷியோவில் கட் ஆகிடும். தென் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு நம்மளோட டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள். ஸோ வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.